ஏழாம் எண். ஏழாம் எண் உங்களது குறியீடு என்ன? ஆவலோடு காத்து கொண்டிருப்பீர்கள். புள்ளிமான். புள்ளிமான். புள்ளிமான் உண்மையிலே அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். 7ஆம் தேதி பிறந்தவங்க நீங்களும் ரொம்ப அழகாக தான் இருப்பீங்க. மானனுடைய வாழ்க்கை ரகசியம், அது வெளியே சொல்லாது, காமிக்காது. 7ஆம் தேதி பிறந்தவங்களுடைய வாழ்க்கையும் ரகசியம், கண்டுபிடிக்க முடியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும், இவங்களுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. மான் அந்த வளர்க்குறவங்களுக்கு போய் கேட்டா அப்படின்னாக்கா, அந்த ஜூ இந்த மாதிரிலாம் வளர்க்குறவங்க போட்டிங்கனாக்கா அது ஒரு சவுண்டு கொடுக்கும், அது பேசுது. அது அந்த பேசுகிறத வந்துட்டு அதுக்கு யாருன்னா ஹெல்ப்னு பண்ணாக்கா அவங்கள வந்துட்டு வாழ்த்துமா, அது நல்லா இரு அப்படி இப்படிலாம் சொல்லுமா. இந்த 7ஆம் தேதி உள்ளவங்களும் அப்படி தான். அவங்களுக்கு ஒரு சக்தி என்ன இருக்குன்னு கேட்டாக்கா, அவங்களுக்கு உதவி மட்டும் யாருன்னா பண்ணாங்கனாக்கா அவங்கள உயர்ந்த இடத்துக்கு போய் பதிலுக்கு அவங்க சின்னதாக செஞ்சால் கூட பெருசாக செய்வாங்க. அந்த குணம் அவங்ககிட்ட உண்டு. 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குறியீடு அப்படின்னு பார்த்தா பெண் சிங்கம். அப்போ ஒரு பாட்டு கூட வரும், பெண் சிங்கப்பெண்ணே, இதுதான் சிங்கப்பெண்ணே. ஸோ அதனால் உங்களுடைய குறியீடு பெண் சிங்கம். கண்டிப்பாக அதனுடைய பலமும் பலனும் அதை பயன்படுத்துதல் இன்னும் மிகுதியாகவும் அதிகப்படியாகவும் உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக அனைவரும் இதை பயன்படுத்திக்கலாம். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை. சரிங்க, அதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் ஓட 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 தூரம் குறையவே மாட்டேங்குதே. இன்னும் எவ்வளோ ஆண்டு காலம் தான் நாங்கள் ஓடிட்டே இருக்கிறது, வாழ்க்கையின் விளிம்புக்கே வந்துருவோங்கிற பயம் வருதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான மருந்து தான் இந்த நிகழ்ச்சிங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசி நட்சத்திரம் கூட தெரியாமல் இருக்கும். ஆனால் பிறந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் இல்லையா? அந்த ஒரு தேதி, அந்த ஒரு பிரம்மாஸ்திரம் உங்கள் கையில் இருந்தாலே போதுங்க, வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம், உங்களை தேடி வெற்றி தானாகவே வரும். இது குறித்த ரகசிய விளக்கங்களா? நிச்சயமா ரகசியம் தாங்க. ஏன்னா பல ஆண்டு காலம் வந்து கடும் தவம் இருந்து கண்டுபிடித்த ஒரு பொக்கிஷத்தை நம்ம கைகளில் அள்ளி கொடுப்பதற்காகவே நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம பேனா பென்சில் எடுத்து வச்சிட்டீங்களா? வாங்க சார் பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நான் இப்போ ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல ஆண்டு காலம் கடுந்தவம் இருந்து, ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது, ராசி நட்சத்திரமும் தெரியாது, பெரியவங்க எதுவும் சொல்லலைங்க, ஆனால் இந்த தேதியில் தான் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு க்ளூ மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதுலேயும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு தேதி தெரியாட்டி கூட பரவாயில்லப்பா, உனக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸை வச்சு உன் கூட இருக்கக்கூடிய உனது உறவுகளை வைத்தே நீ இந்த தேதியில் தான் பிறந்திருப்ப அப்படிங்கிறத என்னால் அடித்து சொல்ல முடியும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சார். அந்த ஒரு விஷயம் கையில் இருந்தாலே போதும், வெற்றியை தேடி நீ போக வேண்டாம், உன்னை தேடி வெற்றி வரும். அதற்காக நான் கண்டுபிடித்த விஷயம் தான் குறியீடுகள் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்காகவே சொல்லிட்டு இருக்கீங்க சார். 1 முதல் 6 வரைக்கும் எங்களுக்காகவே அந்த பொக்கிஷமான குறியீடுகளை சொன்னீங்க. இப்பொழுது 7ஆம் எண். 7ஆம் எண் உங்களது குறியீடு என்ன? அவளோடு காத்து கொண்டிருப்பீர்கள். புள்ளிமான். புள்ளிமான். புள்ளிமான் உண்மையிலே அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். 7ஆம் தேதி பிறந்தவங்க நீங்களும் ரொம்ப அழகாக தான் இருப்பீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ரைட். புள்ளிமானுக்கு அவ்வளோதானா, வெறும் அழகு மட்டும் போதுமாங்க? வாழ்க்கைன்னு ஒன்று வேணும் இல்லையா? வாழ்க்கை இருக்குது. அது வாழ்க்கை, வாழ்கிற வாழ்க்கை ரகசியமாக வாழும். அப்படின்னா சார்? ரகசியமாக அது அதனுடைய வாழ்க்கையே ரகசியமாக வச்சுக்கும். அதனுடைய வாழ்க்கை ரகசியமாக இருக்கும். 7ஆம் தேதி பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையும் ரகசியமாகவே தான் வாழ்வீர்கள். உள்ளுக்குள்ளே நிறைய அர்த்தம் இருக்குது, அது ரொம்பலாம் உள்ளே போக முடியாது. ஓகே சார். அதனால் வந்துட்டு ரகசியமான வாழ்க்கை தான் வாழ்வீர்கள். மான்னாலே கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கும்னு சொல்லுவாங்க, இவங்களும் ரொம்ப பயப்படுவாங்களா சார்? இல்லை, நம்ம நினைக்கிற மானுனாக்கா பயந்து, நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும், நீங்கள் கேட்கலாம், நான் சொல்லியிருப்பேன். மான்னா பயப்படுமே, அதை மற்றதெல்லாம் வேட்டையாடுறதுக்கு எல்லாம் அதுக்குள்ளே புத்தி கூர்மை ரொம்ப ஜாஸ்தி. லெஃப்டில் கையை போட்டு ரைட்டில் போயிட்டே இருக்கும். அது நம்ம சென்னை ஆட்டோ மாதிரி. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதை தொட முடியாது. ஆமாம், அவ்வளோ சீக்கிரம் அதை தொட முடியாது, பிடிக்க முடியாது. அதனால் அது பர்சனலாக அது ஒரு வாழ்க்கை. இப்போ நான் என்ன கேட்குறேன், நம்ம டிவியில் பார்க்கும்போது மானை வந்து ஃபெரோசியஸ் அனிமல் பிடிக்கிறது பண்ணுது. பார்த்தீங்கன்னாக்கா மானு வந்துட்டு நல்லா பெருசாக தான் இருக்குது. இந்த பெருசாக வளர்கிறதுக்கு இது எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கு?
இந்த மானிலே இது அன்ட்டு பண்ணும்போது, வேட்டையாடும்போது கூட அதுக்கு தெரியும். நல்ல யங் மான் வந்து அவ்வளோ சீக்கிரம் அத தொட முடியாது இது. ஏன்னா, அது ஓட்டத்துக்கு முன்னாடி இவங்கலாம் நிக்க மாட்டாங்க. அது பறந்துரும் அது. கண்ணு மிக நேரத்தில தாவிரும். இதுக்கு வயசானது. அதுக்கு மேல இதனுடைய ஸ்பீடு வராது. ரொம்ப வயசாச்சுன்னா ஸ்பீடு குறையும். அத தான் இவர் வந்து வேட்டையாடுவார். இதுதான் மானினுடைய ரகசியம். வயசாச்சுன்னா எல்லாத்துக்கும் அப்படித்தானே அது அந்த ஸ்பீடு இருக்காது இல்லையா? அந்த ஸ்ட்ரென்த்தன் ஆக்சுவலா உள்ள ஸ்ட்ரென்த்தன் குறையும் இல்லையா? மானுக்கு குறையும்போது அவர தான் இவர் அடிக்க முடியும். அதனால வந்து அது விடுங்க. அந்த இனத்துக்கு உண்டானது, அதுக்கு உண்டானது அது. ஆனா, மானினுடைய வாழ்க்கை ரகசியம். அது வெளிய சொல்லாது. காமிக்காது. 7ஆம் தேதி பிறந்தவங்களுடைய வாழ்க்கையும் ரகசியம். கண்டுபிடிக்க முடியாது. அத எப்படி கண்டுபிடிக்கணும்? இவங்களுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா, ஆள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்ல ஃபேரா இருப்பாங்க. மான் அழகா தான் இருக்கும். ஒரே புள்ளி புள்ளியா தான் இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். அதுக்குள்ள தனித்துவம் நெறைய இருக்கு. என்ன தனித்துவம்? அது வாழ்ற வாழ்க்கை ரகசியம். அத தாண்டி வேற என்ன? அது இனத்த விட்டுட்டு வேற இனத்தில அவ்வளோ சீக்கிரம் மிங்கிள் ஆவாது. இவங்களும் பெருசாலாம் வேற இனத்துலலாம் போய் மிங்கிள் ஆக மாட்டாங்க. அந்த சர்க்கிளே தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா, அதுக்குள்ள ஒரு ரகசியம் வாழ்வாங்க. ரகசியமா வாழ்வாங்க. அந்த மானுக்குள்ளேயே நெறைய அது உள்ளுக்குள்ளேயே பேச வராது. ஆனா, பேசறதுக்கு அது சில வார்த்தைகள்லாம் பேசும் அது உள்ளுக்குள்ளேயே. அப்படி அது சொல்லும் போம்போது, அது அப்படியே பலிக்குன்னுவாங்க. மான் அந்த வளர்க்குறவங்களுக்குலாம் போய் கேட்டா அப்படின்னாக்கா, அந்த ஜூ இந்த மாதிரிலாம் வளர்க்குறவங்க போட்டிங்கனாக்கா, அது ன்னு ஒரு சவுண்டு குடுக்கும். அது பேசுது அது. அந்த பேசுறத வந்துட்டு அதுக்கு யாருன்னா ஹெல்ப்ன்னு பண்ணாக்கா, அவங்கள வந்துட்டு வாழ்த்துமா அது. "நல்லா இரு" அப்படி இப்படிலாம் சொல்லுமா. இந்த 7ஆம் தேதி உள்ளவங்களும் அப்படிதான். அவங்களுக்கு ஒரு சக்தி என்ன இருக்குன்னு கேட்டாக்கா, அவங்களுக்கு உதவி மட்டும் யாருன்னா பண்ணாங்கனாக்கா, அவங்கள உயர்ந்த இடத்துக்கு போய் பதிலுக்கு அவங்க சின்னதா செஞ்சா கூட பெருசா செய்வாங்க. அந்த குணம் அவங்ககிட்ட உண்டு. அவங்க பிரத்தியாரு சின்னதா செய்வாங்க. ஆனா பதிலுக்கு பெருசா செய்வாங்க. அதுக்கு ஈக்குவலா செய்ய மாட்டாங்க. மொய் மாரி ரூ. 100 மொய் எடுத்து திருப்பி அதே ரூ. 100 எதிர்பார்க்கறது இல்ல. நம்ம அப்படி தானே எதிர்பார்ப்போம். ஆமா. மனிதன் இயல்பு. இது அப்படி கிடையாது. ஸோ அது மாரி நெறைய இருக்கும். உங்களுடைய குறியீடு மான். மானுக்குள்ள 2, 3 பாயிண்ட் தான் சொல்றோம். நெறையலாம் போதும். அதுவே உங்களுக்கு வந்து ஏத்துக்கொள்ற போல இருக்கும். உங்க லைஃபோட கனெக்டிவிட்டி இருக்கு. அந்த குறியீடை நீங்க உங்கள பயன்படுத்திக்கிட்டால், மான் வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை நீங்கள் அற்புதமாக வாழ்ந்து கழிப்பதற்கு அதனுடைய பலனும், பலமும் உங்களுக்கு கிட்டும். உங்க குறியீடு மானை நீங்க பொறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹேண்ட்பேக்லயோ, பாக்கெட்லயோ வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக புள்ளிமான். புள்ளிமான். கரெக்ட். எஸ் சார். அடுத்ததாக எல்லாரையும் நடுங்க வைக்கிற எண் வரப்போகுது 8ஆம் நம்பர். கண்டிப்பா. 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய குறியீடு அப்படின்னு பார்த்தா பெண் சிங்கம். பெண் சிங்கம். இந்த பெண் சிங்கம் ஏன் பெண் சிங்கம்னு சொல்றோம் அப்படின்னாக்கா, சிங்க இனத்திலே வேட்டையாடுறது பெண் சிங்கம் தான். ஆண் சிங்கம் கிடையவே கிடையாது. ஆண் எப்போ அதான் இல்லைங்க நான் ஒரு வாட்டி டிவியில பார்த்தா ஆண் சிங்கம் வருதுனாக்கா, அது பெண் சிங்கத்தினால முடியலன்னும்போது அவர் குரல் குடுப்பாங்க அவங்கருந்து. அப்பதான் அவர் வருவாரு. இல்ல குரலே குடுக்கல அப்படின்னும் போம்போது, ரொம்ப அதிகமான ஒரு அன்ட் பண்ணும் போம்போது, ரொம்ப இவங்களால முடியாது, தன்னால தான் முடியும்ன்னும் போம்போது, அப்போ ஆண் சிங்கம் தான் வரும். மொத்தத்தில வேட்டையாடுறது பெண் சிங்கம் தான். ஆண் சிங்கம் வந்து ரேரா தான் வருவாரு அவரு. அவர் ரெஸ்ட் எடுப்பாரு. ரெஸ்ட்லயே தான் இருப்பாரு. இல்ல அவர் பார்த்துட்டே இருக்கும் அவரு. பெண் சிங்கம் இருக்கிறது, ஆண் சிங்கம் அங்க உட்காந்துக்கிட்டு மொத்தத்தையும் ரவுண்ட்லயே பார்ப்பாங்க. மொத்த பார்வைலாம் எல்லாத்துக்கும் மேல தான் இருக்கும். வேற யாருன்னா கண்ணுக்கு தெரியாம யாரோ உள்ள வரோம்னா அப்போ பாய்ஞ்சிரும் அது. ஆ. ஸோ அதனால வந்துட்டு பெண் சிங்கம் தான். வேட்டையாடுறது பெண் சிங்கம். சிங்க இனத்திலே வேட்டையாடுறது பெண் சிங்கம். 8ஆம் நம்பர்ல பிறந்தவங்களும், பெண்களும் அது யாருக்காக உழைக்குது? அவங்க சிங்க ஃபேமிலிக்காக உழைக்குது. பெண் சிங்கம் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இதில அதிகமா பெண்கள் தான் இருப்பாங்க 8ஆம் நம்பர். அவங்க ஃபேமிலிக்காக தான் உழைப்பாங்க. கடைசி வரைக்கும் அது வேட்டையாடுற மாரி நீங்க வேலைக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்குள்ள தனித்தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண் சிங்கத்துக்கு உண்டான தனித்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்குன்னு உண்டான ஃபேமிலிய அது விட்டு கொடுக்காது. 8ஆம் தேதி உள்ளவங்களும் வந்துட்டு திருமணத்துக்கு முன்னேயும் சரி, திருமணத்துக்கு பின்னேயும் சரி, அவங்க ஃபேமிலி அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதான் முதல்ல சொன்ன மாரி ஆணா, பெண்ணான்னு கேட்டாக்கா 8ஆம் எண் வந்துட்டு 95% பெண்களா தான் இருப்பாங்க. ஆமா. அப்போ பெண் சிங்கத்தை பொறித்து உங்களுடைய இப்போ இது மேக்ஸிமம் நீங்க தான் லேடீஸ் சொல்லிட்டீங்களே அப்படின்னாக்கா, லேடீஸாக இருக்கும் போகும்போது ஹேண்ட்பேக்கில. ஜென்ஸும் இருப்பாங்க. என்ன 5, 10% இருப்பாங்கல்ல, நீங்க பாக்கெட்ல வைங்க. சார் நீங்க லேடீஸ்க்கு தானே சொன்னீங்க, அவங்க தானே வேட்டையாடுறாங்க.
ஏன் நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்களா? ஆண்கள் போவீங்க தானே, போகலாம் தானே, அதெல்லாம் இருக்குது. மேஜர் தான் நான் சொன்னேன். அதிகப்படி பர்சன்டேஜ் அதிகம்னாக்கா அவங்க தான் இருப்பாங்க. அப்போ ஒரு பாட்டு கூட வரும், பெண் சிங்கப்பெண்ணே, இதுதான் சிங்கப்பெண்ணே. அருமை. ஸோ அதனால் உங்களுடைய குறியீடு பெண் சிங்கம். கண்டிப்பாக அதனுடைய பலமும் பலனும் அதை பயன்படுத்துதல் இன்னும் மிகுதியாகவும் அதிகப்படியாகவும் உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக அனைவரும் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த குறியீடு. நிச்சயமா சார். 8 அப்படிங்கும்போது இன்ஃபினிட்டி சிம்பலும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது ஒரு தனித்துவம் மிக்க ஒரு எண் சார். அருமை சார். 1 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கான விளக்கங்கள ஒரு எபிசோட்லயே நீங்க எங்களுக்காகவே சொன்னீங்க சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 9 முதல் 31 வரைக்கும் இருக்கே, லைன் அப் ஆயி வந்துட்டே இருக்கு சார். நேரமின்மை காரணமாக இந்த எபிசோட்ல நம்மால பேச முடியல. அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நீங்க எங்களுக்காகவே இதே மாதிரி தெளிவான விளக்கங்கள் அல்ல, வரங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன் சார். கொடானக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னாக்க, நமக்கான வெற்றியை நம்மை தவிர வேறு யாராலும் நமக்கு பெற்றுக் கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு உரித்தான அழகான விளக்கத்த சார் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் எண் முதல் 31ஆம் எண் வரைக்கும் லைன் அப் ஆயி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.